வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பியங்கள்ன்ற தலைப்பில் குண்டலகேசி இந்த காப்பியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த குண்டலகேசின்ற காப்பியத்தை எழுதினவர் நாதகுந்தனார். இவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது ஒரு பௌத்த நூல். குண்டலகேசின்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் என்றது தான் பொருள். நூல் முழுசும் நமக்கு கிடைக்கல. ஒரு 224 பாடல்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. அப்புறம் மற்ற புத்தகத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாடல்களும், உரிய நூல்கள்லேருந்து ஒரு 25 பாடல்களும் கிடச்சிருக்கு. அவையெல்லாம் தொகுக்கப்பட்டு தான் இந்த நூல் நமக்கு இப்போ இருக்குது. இதோடைய கதை என்னென்னா, குண்டலகேசின்றவங்களோட இயற்பெயர் பத்திரை. ராஜகிருப நாட்டு மந்திரியோட மகள் இவங்க. காலன் அப்படின்ற கல்வனை அவங்க காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவனுடைய கெட்ட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவனை மலையிலேருந்து கீழே தள்ளி கொன்று விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பௌத்த மௌத்தத்தை தழுவி சமூக பணிகளை செய்கிறாங்க. இந்த கதையை பின்னால் மந்திரி குமாரின்ற பேரில் திரைப்படமாக கூட வெளியானது. இதில் வரக்கூடிய பிரபலமான வரிகள் சிலன்னு பார்த்திங்கன்னா, பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காலையாம் தன்மை செத்தும் காமொரும் இளமை செத்தும் மீளும் இவ்வியல்பும் இன்னே மேல்வரும் மூப்பும் ஆகி நாளும் நாம் சாகின்றேமால் நமக்கு நாம் அழாதது என்னே. இதோட பொருள் என்னென்னா, குழந்தை பருவம் செத்து போயிடுது, அதாவது நம்மளை அதை தாண்டி வந்துடும். பாலிய பருவமும் அழியுது, காலை பருவமும் மறைஞ்சு விடுகிறது, ஆசையை தோன்ற இளமையும் கடந்து போகுது. இப்படி ஒவ்வொரு பருவமும் மாறி மாறி முதுவை நோக்கி நகர்ந்தது தான் போயிட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம செத்துக்கொண்டேன்னா தேர்ந்து கொண்டே இருக்கோம். அப்படி இருக்க நமக்கு நாமே ஏன் அழுது புலம்புவதில்லை? அதாவது வேறு யாராவது இறந்தால் நம்ம அழுகிறோம், ஆனால் நமக்குள்ளேயே இவ்வளோ மாற்றங்கள் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம். போன பருவங்கள் நமக்கு திரும்பி கிடைக்காது, அதை தான் அவர் செத்து போயிடுது அப்படின்றார். இப்போ குழந்தை பருவம் நீங்கள் வளர்ந்துட்டப்பறம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகிறதில்ல. அப்போது உங்களுக்கு அது குழந்தை பருவம் செத்த மாதிரி தான். அப்போ அதுக்கெலாம் நம்ம ஏன் அழுறதில்லை அப்படின்ற மாதிரி இந்த பாடல் உணர்த்துற தத்துவம். இதை தான் ஒவ்வொரு நாளையும் மனிதன் கடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் என்றதை நம்ம உணர்றதே இல்லை. இந்த நிலையாமை தன்மையையும் உணர்ந்து காலம் முடியும் முன்பே நம்ம நற்செயல்கள்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு தான் இந்த பாடலோடைய முக்கிய கருத்து. இது போன்ற அரிய கருத்துக்கள் நிறைய இந்த புத்தகத்தில் இருக்குது. உங்களுக்கும் இந்த காப்பியத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.